ஹாய் ஹலோ மக்களே, நாம் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா கிராணி தான் விளாட போகிறோம். போன தடவை வந்து டோர் எஸ்கேப் பண்ணிட்டோம். இது தடவை வந்து பார்த்திங்கன்னா சுவர் எஸ்கேப் பண்ண போகிறோம். சுவர் எஸ்கேப்னால் செவ்வறு இல்லை, இது வந்து சுவர்னா சாக்கடை, அது இங்கிலீஷில் வரும். சாக்கடை வேலையெல்லாம் தப்பி விட்டாங்க கடைசியில் நம்மளை. ஸோ ஓகே, இதை எடுத்துப்போம். இதை வச்சு நான் ஒரு ட்ரிக் இருக்குது, அந்த ட்ரிக்கு வேணால் பண்ணிவோம். இதோ இங்கே காமிக்கிறேன் எப்படின்னு. ஓகே, பாத்ரூம்னு ஒன்றுமே இல்லை. சரி ஓகே. ஐயோ கிளம்பிட்டாயோ. அவங்கள ஒரு கொள்றதுக்கு ஒரு ட்ரிக் இருக்குது. உங்களுக்கு கன்று எந்த வெப்பனும் கிடைக்கலனா இங்கே ஒன்றுமே இல்லையா? சரி ஓகே, உங்களுக்கு எந்த வெப்பனுமே கிடைக்கலனா கிளவி உங்களை தொந்தரவு பண்ணுறாங்கன்னா இந்த வேஸ்ட் எடுத்துவோங்க, இல்லை ஏதாவது ஒரு பொருள் எடுத்து வந்து இங்கே போட்டுருங்க. போட்டுட்டு நேராக உள்ளே போய் ஒளிஞ்சிக்கோங்க. கிளவி வரத்துக்குள்ளே இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்ப்போம். இதுக்குள்ளே ஏதோ இருக்குது, இருங்க பார்ப்போம். ஷார்ட் கன் பார்ட் இருக்குது. கிளவி வந்துட்டா உள்ளே போகிறா. உள்ளே போனோன்னு என்ன பண்ணுங்கன்னா நைஸாக இங்கே வந்துட்டு கதவை சாத்தி விட்ருங்க. அப்படி ஆன் பண்ணி விட்டிங்கன்னா கிளவி கொஞ்சம் நேரத்தில் சாவா. அப்படியே அடைச்சி வச்சுருந்தா என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா அவள் டப்புன்னு உடச்சிட்டு வெளியே வந்துடுவா. ஆனால் டப்புன்னு ஆன் பண்ணி தான் ஆகணும். சரி ஓகே, கிளவி பாவம் மாட்டிக்கிட்டா. சரி நம்ம மேலே போயிட்டு கிச்சனில் என்ன இருக்குன்னு பார்ப்போம். எனக்கு ஒரே ஒரு டவுட்டு தாங்க, கிச்சன் இருக்குது, அடுப்பையும் காணோம், ஸ்டவ்வையும் காணோம், எப்படி சமைப்பான்னு தெரில. ஓகே, இதுக்குள்ளே செயின் கட் இருக்குது, அது நமக்கு தேவை தான், சுவர் எஸ்கேப்புக்கு தேவை, அது முக்கியமான பொருள். ஓகே, மேலே என்ன இருக்குது? ஒன்றும் இல்லை. இங்கே இந்த மைக்ரோவேவ் ஒன்றில் ஒன்றுமே இல்லை. ஆனால் எங்கேயுமே ஒன்று, அங்கே ஒன்று மட்டும் இருக்குது. சரி ஓகே, அது தேவை தான், இருந்தாலும் அந்த செயின் கட்டை எடுத்துகிட்டு போயிட்டு. ஓகே, இந்த சுவர் வந்து எங்கே இருக்குன்னா அந்த ஏஞ்சலினா இடத்துல தான் இருக்கும். ஓகே, புக்கு மேலே இருக்குது, பார்த்துட்டேன். ஓகே, இந்த தான் தப்பிக்க போகிறோம், அதனால் இங்கே போட்டிருப்போம். ஓகே, புக் எடுத்துகிட்டு போய் மேலே போய் வச்சுட்டு வந்துடுவோம். ஓகே, அதுக்கு முன்னாடி இங்கே தேடிடுவோம் ஏதாவது இருக்கான்னு. என்ன இருக்குது என்னடா இருக்குது? இங்கே எதுவும் இல்லை, இங்கேயும் ஒன்றும் இல்லை. விஞ்ச் ஹேண்டில் இருக்குது, இங்கே பார்த்து வச்சாச்சு. ஓகே, மேலே போயிட்டு இதை போடுறதுக்கு முன்னாடி அப்படியே செக் பண்ணிப்போம் என்னென்ன இருக்குன்னு ட்ராயருக்குள்ளே. ஓகே, இங்கே என்ன இருக்குது? இங்கே ஒன்றும் இல்லை, இங்கே ஒன்றும் இல்லை. சோதனை மேல் சோதனை போதுமாடா சாமி. போடுறா வெப்பனிக்கு, அவ்வளோதான். இனிமேல் கிளவி கதை முடிஞ்சு. இதை அழுத்தி விட்டு இந்த புக்கை இங்கே வச்சுட்டு வெப்பனிக்கியை போய் எடுத்து வைப்போம். அதுக்கு முன்னாடி ரிமோட் கண்ட்ரோல் இருக்குது, இதை வேணாடத்துக்கு கீழே போட்டு வைப்போம். அதுக்கு முன்னாடி வெப்பனிக்கு எடுத்துப்போம். ஓ, இப்படி தாங்க தவழ்ந்து வந்து என்ன பண்ணுவான்னா நம்மளை ஒன்றும் பண்ண மாட்டா. அதுக்கு பதிலாக வந்து அங்கே போய் சாவியை போட்டுருவா. சரி, நம்ம போய் வெப்பன் ஓப்பன் பண்ணுவோம். வெப்பன் இதுங்க. அதுக்கு முன்னாடி இது என்னன்னு திறந்து பார்ப்போம். என்ன இருக்குது ஒன்றும் இல்லை. இன்னும் எங்கேயுமே ஒன்றுமே இல்லை. சரி, இதுக்குள்ளேயே அது என்ன இருக்குன்னு பார்ப்போம். இதுக்குள்ளேயும் ஒன்றும் இல்லை. இதுக்குள்ளே இது ஷார்ட் கன் பார்ட் இருக்குது. சரி ஓகே, நமக்கு ஒரு வெப்பனையும் கிடச்சிருக்கு, இன்னொரு வெப்பனோட பார்ட்டும் கிடச்சிருச்சு. ஓகே, இப்போ சத்தம் மூட்டதுனால கிளவி வருவா. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இதை எடுத்து ரெடி ஆகிடுவோம். கிளவி எங்கேருந்து வருவான்னு தெரில. கிளவி இப்போ நீ வந்தீங்கன்னா உன் கதை எங்கேயே முடிஞ்சிடும். எங்கே இருக்காவ? அறிவாளி மாதிரி சத்தம் கேட்டோன்னே வருவாளே, என்ன ஆளை காணும்? எங்கடா அவ? வரேன்னு நினைக்கிறேன். எங்கே இருக்காவ? ஓ, இங்கே வந்துருக்கா பாரியா. இங்கே பாரு, கீழே உன் பொண்ணு இருக்கா, ஏஞ்சலினா. செத்துட்டாயா? ஓகே, அவன் மறைஞ்சிட்டா. கீழே சாவியை போட்டு அவன் மறைஞ்சிட்டா. நம்ம இதை எடுக்கணும், ஸ்க்ரூ ட்ரைவர் எடுக்கணும். அதுக்கு வந்து நம்ம அந்த சுட்டு தான் எடுக்க முடியும். இவங்க சுடுவோம். சுடுறா, ஷூட். என்ன இருக்குது உள்ள? ஸ்க்ரூ ட்ரைவர் தான் இருக்குது. தெரியுமே நமக்கு, எதுக்கு இப்போ நம்ம எடுத்து வந்துடல. ஓகே, நம்ம போய்ட்டு ஓப்பன் பண்ணுவோம். நமக்கு வந்து ரஸ்டி பேட்லாக் கீன்னு ஒன்று வேணும். இதுக்கு என்னென்னலாம் தேவையாக இருக்கும்னு நம்ம சொல்லிடுறேன். ஒன்று வந்து செயின் கட்டு நம்ம கிடச்சிடுச்சு. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ரஸ்டி பேட்லாக் கீ, ஒரு மாதிரி ஒரு பேட்லாக் கீ இருக்கும். அது இங்கே இருக்கா? கார் கீ தான் இருக்குது. ஓகே, ரஸ்டி பேட்லாக் கீன்னு ஒன்று தேவை. கார் டிக்கியில் வந்துட்டு இதுதான் இருக்குது. டூ நம்பர் நோட் பண்ணிக்கணும். 2 நம்பர் வந்துருக்கு நமக்கு. உங்களுக்கு வந்து என்ன நம்பர் வருதுன்னு தெரில. ஓகே, விஞ்ச் ஹேண்டில் எடுத்துகிட்டு வந்துட்டு. ஓகே, விஞ்ச் ஹேண்டில் எடுத்தாச்சு. போயிட்டு அங்கே செட் பண்ணால் போதும். ஓகே, குதிரா. சரி ஓகே, இப்போ வந்து அந்த சுற்றுற இடத்துக்கு போகணும். இந்த கிணத்துல வந்துட்டு உள்ளே ஏதாவது பொருள் இருக்கும். நமக்கு வந்து ஒயர் கட்டர் கிடச்சிருச்சு. ஓகே, சுற்று என்ன இருக்குது உள்ள? ஓகே, என்ன இருக்குது உள்ளன்னு தெரியலையே. உள்ளே உட்டன் ஸ்டிக்கும் வேணும் நமக்கு. ஹேமர் இருக்கா? சரி ஓகே, இதில் ஏதாவது கிடைக்கும். மணி அடிப்போம். அப்போ தான் வந்து ஏதாவது கிளவி இந்த இடத்துக்கு வரும். ஓகே, நல்லா மணி அடிச்சு தான் போகணும். இப்போதைக்கு இது போதும், வாங்க போகலாம். இது திறந்து வேணால் வச்சுப்போம், இந்த கீழே இருக்கிறத. அப்புறமேட்டு வந்தால் குதிக்கிறதுக்கு திறந்து வச்சுப்போம். சரி, இப்போ கிளவி எப்போ வருவான்னு தெரில. இங்கே கிளவி வந்துடுவான். வந்த சத்தம் கேட்கும் நமக்கு, கதவு திறக்க மாதிரி. வந்துட்டான் நினைக்கிறேன்.
சத்திட்டா. சரி ஓகே. அப்போனா நம்ம வந்து மேலே போயிட்டு மேலே ஓப்பன் பண்ண வேண்டிய இடத்துக்கு போயிட்டு ஓப்பன் பண்ணிடுவோம். ஓகே மணி இருக்கா? சரி ஓகே மேலே போயிடுவோம் டப்புன்னு. கிளவியும் பொறுமையாக வந்துட்டுருப்பா. இப்போ தான் கதவு வந்துட்டுருக்கா அவ்வளோ. சரி ஓகே நம்ம மேலே போயிட்டு அந்த ஹேமர் வச்சு ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே என்ன இருக்குன்னு பார்ப்போம். தட்டி விட்டனே. சரி ஓகே இதையும் தட்டி விட்டு வச்சுப்போம். டப்புன்னு வந்தானா இவ்வளோ எகிரி குச்சி எஸ்கேப் ஆகிடலாம். ஓஹோ ஐயோ இது வேறு இருக்கே. தப்பிச்சாச்சு. ஓகே உள்ளே உடன் ஸ்டிக் இல்லை, ஆனால் வீல் கிராங்க் இருக்குது. ஆனால் வீல் கிராங்க்கு தேவைப்படுமான்னு வேறு தெரில. சரி ஓகே இங்கே எதுவுமே இல்லை, ஆனால் உடன் ஸ்டிக் தான் நமக்கு இந்த தேவை. சரி ஓகே கீழே வந்து ஸ்பைடருக்கு எடுத்துட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஏஞ்சல் எடுத்து ஓப்பன் பண்ணணும். கிளவி வேறு பேன் தொடக்கி வந்துட்டுருக்கா இப்போ. சரி நான் ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ அந்த கிளவி எங்கேருந்து வரான்னு தெரில. ஓகே நான் மேலே வந்துட்டேன். அந்த இடத்த திறக்க முடியும்னு சொன்னாலும் அந்த இடத்துக்கு வந்துட்டேன். இதுக்குள்ளே கட்டிங் பிளேஸ் இருக்குது. ஸோ இப்போ வீல் கிராங்கை நம்ம எடுத்துப்போம் இப்போதைக்கு. ஏன்னா வீல் கிராங்க் வந்து ஏஞ்சல் நேரத்தில் தான் ஓப்பன் பண்ண மாதிரி இருக்கும். ஓகே கிளவி மேலே வந்துட்டுருக்கா. நம்ம டக்குன்னு போய் முடிச்சிடணும். ஏன்னா அந்த கதை வேறு லாக் ஆகிடும். டக்குன்னு இல்லை. ஓகே வீல் கிராங்க் எடு. கிளவி எங்கே இருக்கா? கிளவி வந்துட்டுருக்கா. டக்குன்னு பார்த்துடா ஏறா. தோடா. ஒரு வழியாக திறந்தாச்சு. கிளவி இப்போ தான் கதவு திறந்துட்டுருக்கா அவளை. இப்போ தான் வந்து நிற்கிறாங்க. ஓடிடலாமா? ஓடிடலாம். கிளவி இன்னும் திறந்துட்டு தான் இருக்கா. இதை போய் அங்கே போட்டு வச்சுப்போம். உட்டன் ஸ்டிக்கை வந்து எங்கே இருக்குன்னு பார்ப்போம். இதை கீழே போட்டு வச்சுப்போம். ஹேமர் வந்து மேலே தான் இருக்குது, அதை எடுத்துகிட்டு வந்துடணும். சரி ஓகே இதை கீழே போட்டுட்டேன். இப்போ வந்துட்டு நேராக ஹேமர் எடுத்து நம்ம அந்த இடத்துக்கு போகணும். அங்கே இன்னொரு ஹேமர் வச்சு ஓப்பன் பண்ணுற இடம் இருக்கும்ல, அங்கே போகணும். அங்கே போகிறேன். ஓகே போயாச்சுங்க. உள்ளே இந்த இடத்துக்கு வந்துட்டேன். இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு தெரில. இதுக்குள்ளே உட்டன் ஸ்டிக்கு தான் நமக்கு வேணும். ஆனால் உள்ளே என்ன இருக்குது? உள்ளே மீட்டிக்கிட்டு வச்சுடாதீங்க, அதெல்லாம் தேவையே இல்லை. என்னதுடா? ஸ்பெஷல் கீ தேவைப்படுமா தேவைப்படாதா? இது தேவைப்பட்டாலும் படுமே, என்ன பண்ணுறது? ஓகேங்க அதை தூக்கி போட்டு சத்தத்தை வர வச்சிட்டேன். இப்போ நம்ம வந்து போகலாம். எனக்கு தெரிஞ்சு நம்ம உடனே ஏஞ்சல் நேரத்துக்குள்ளே போயிடுவோம். ஷார்கன் பாட் இருக்குது, அப்படியே போகிற வழியில் சேர்த்துட்டு போவோமே. சரி ஓகே அங்கே கீழே வேறு ஒரு இடம். ஓகே நம்ம ஏஞ்சல் நேரத்துக்கு தான் போயாகணும், ஏன்னா வேறு வழியே இல்லை. கீழே போட்டு அப்படி கீழே குச்சிரும். ஓகே குச்சாச்சு. இப்போ கீழே போய்ட்டு செட் பண்ணிடுவோம். இது கீழே போய்ட்டு அந்த இடத்துல ஃபிட் பண்ணால் போதும். அது சும்மா கிட்ட போனாலே ஆட்டோமேட்டிக்காக செட் ஆகிடும். ஷார்ட்கன் ரெடி. ஓகே ஷார்ட்கன் ரெடி ஆகிடுச்சு. கிளவிங்கிறதுக்கு வருவாளே, இந்த எப்போ வருவான்னு தெரியலையோ வேறு. அப்போ அவன் இங்கே இல்லை, ஏன்னா அங்கே தானே பார்த்தோம் நம்ம. அப்போ நம்ம தைரியமாக போகலாம். கிளவி எங்கே இருக்கா? தட்டி விடுது. சத்தம் கேட்கும் அவளுக்கு. அவள் குடு இந்த இடத்துக்கு வருவா. ஷார்க்கு நாளைக்கு செத்துப்பாவை. இதை வச்சு நம்ம 8 கால் பூச்சியும் கொண்டுடலாம். ஏன்னா ஸ்பெஷல் கீ தான் நம்மள்ட்ட இருக்குல்ல. பார்த்துட்டா கிளவி சர்ப்ரைஸ் சாவு. சரி ஓகே நான் வந்து ஷார்க்குன்னு இங்கே போட்டு வச்சிட்டேன். இதோ பார்த்தாலே தெரிஞ்சுருக்கோம். அப்போ நான் ஸ்பெஷல் கீ வச்சு நேற்று ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ ஷார்க்கு எடுக்க கையில். ஓகே மேலே போவோம். மேலே புல்லட் இருக்கும், அதனால தான் புல்லட்டை ரீட் பண்ண வந்தேன். இப்போ அங்கே போனாலே அந்த 8 கால் பூச்சி தைரியமாக வரும், காலியாயிரும். வா சாவு செத்து. இந்த கிளவி என்னென்னத்தெல்லாம் வீட்டில் வளர்த்துட்டு இருக்கா. ஓகே ரஸ்டி பேட் லக்கி போடு. சூப்பர் தான், அது தேவை தான் நமக்கு. இந்த எஸ்கேப்புக்கு ரொம்ப முக்கியமாக தேவை. இதுக்குள்ளே என்ன இருக்குது? ஒன்றுமே இல்லை. ஒன்று செயின் கட்டுற தேவை, இன்னொரு ரஸ்டி பேட் லக்கி, இன்னொன்று வந்து உட்டன் ஸ்டிக். சரி ஓகே இந்த ரஸ்டி பேட் லக்கி இங்கே போட்டு வச்சுப்போம். கீழே போடு. கீழே விழுந்துருச்சு. இதையும் கீழே போட்டுருவோம். கீழே போடு. ஓகே அது கரெக்டாக வந்துருச்சு. இது ஒன்று தான் இருக்குது செயின் கட்டை. இதையும் கீழே போட்டுருவோம். கீழே போட்டாச்சு. உட்டன் ஸ்டிக்கு வேறு எங்கே இருக்கும்? உட்டன் ஸ்டிக் தான் தேவை நமக்கு கடைசியாக. ஒருவேளை சேஃப்குள்ளே இருக்குமோ? சேஃப் திறக்கணும்னா சேஃப் கீ தேவை. சேஃப் கீக்கு எங்கே போகிறது? கிளவி வரட்டும். கிளவி வந்தால் தான். ஓகே கிளவி வந்துட்டா. ஓகே இது வழியாக குமிஞ்சிக்கிட்டோம்னா கிளவியால் ஒன்றுமே பண்ண முடியாது. ஓகே எக்ஸ்ட்ரீம் மோட்லாம் அதை வச்சு ஈஸியாக தப்பிக்கலாம். கிளவி இப்போ பார்க்காத மாதிரி எப்படியே போயிடுவா. ஓகே நின்றுட்டலா. அவள் பாட்டு நம்ம தேடிட்டு இருக்கா. சரி ஓகே அவள் கொஞ்சம் நேரம் தெரிச்சு போயிடுவா. ஓகே போயிட்டா. அவள் ப்ளே ஹவுஸ்குள்ளே போகிறாப்புல. சரி ப்ளே ஹவுஸுங்கிற பாருங்க, அந்த இடத்துக்கு போகிறா. இங்கே உள்ளே போயிட்டோம். உள்ளே போயிட்டா. இப்போ தெளிவாக ட்ராப் வச்சு தான் போகிறாவ. என் மறுபடியும் கதை திறப்பாளே கிளவி உள்ளே போடி. போயிட்டா. இப்போ நம்ம இந்த வழியாக போயிடுவோம். ஸ்டிக்கு வேறு எங்கே இருக்கும்?
உடன் ஸ்டிக்கு ஏங்க பேசாமல் ஏஞ்சல் இடத்துக்குள்ளே போயிடுவோம். நான் உடன் ஸ்டிக்கு இங்கே எங்கேயுமே இருக்கிற மாதிரி தெரில. நம்ம ஏஞ்சல் இடத்துக்கு தான் போயாமல் நினைக்கிறேன். சரி வாங்க ஏஞ்சல் இடத்துக்கே போயிடுவோம். எல்லாத்தையும் உள்ளே போட்டாச்சு, ரெடியாக இருக்குது. இப்போ கிளவியும் வந்துட்டுருக்கா. அப்போ நம்ம குச்சிரும். ஓகே குச்சாச்சு. அவன் வேறு பொறுமையாக எழுந்திரிச்சிருக்கானே. சரி ஓகே எல்லாத்தையும் எடுத்து உள்ளே போட்டுருவோம். ஏன்னா இங்கேருந்து மறுபடியும் வண்டி வர முடியாது. பின்னாடி கூட ஏதாவது இருக்குமே. விரிஞ்சு இருக்கா? விரிஞ்சு நமக்கு தேவையில்ல. நான் அதை சிக்கிட்டு இருக்கு இங்கேயே. உள்ளே போ. இன்னும் உள்ளே போக மாட்டேன். போ. உள்ளே போயிடுச்சு. இப்போ வீலுக்கு அங்கே எடுத்து நம்ம குச்சிரும். ஓகே இப்போ தான் வந்து ஒரு போராட்டம் ஆரம்பிக்க போகுது. என்ன கை நடக்குது உனக்கு? நீங்கள் கீழே விழுந்ததில் கை நடக்குது. 8 கால் பூச்சா இருக்குது. கிளவிங்க போயிட்டான். ஏதாவது மியூசிக்கை போட்டு பயமுறுத்துனாங்க. நம்ம மேலே போயிட்டு திருவிடுவோம். திருவிட்டால் வந்து ஒரு இடம் ஓப்பன் ஆகும். சுற்று. ஓகே வச்சாலே சுற்றிடுவோம் ஆட்டோமேட்டிக்காக. ஓகே அவள் எங்கே இருக்கா? இங்கே இல்லை. நம்ம இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்ப்போம். இதுக்குள்ளே என்ன இருக்குது? ப்ளே ஹவுஸ் கீ இருக்குது. ப்ளே ஹவுஸ் கீயா? ப்ளே ஹவுஸ்க்குள்ளே மாஸ்டர் கீ பேட்லாக் கீ தானே இருக்கும். நமக்கு ரஸ்டி பேட்லாக் கிடச்சிருச்சு. ப்ளே ஹவுஸ்க்குள்ளே எப்போவுமே ஏதாவது ஒரு கீ தான் இருக்கும். சரி இங்கே போட்டு வச்சுப்போம். போயிட்டு 2த்தையும் எடுத்து வந்துட்டேன். ஓகே அவள் எங்கே இருக்கான்னு தெரில. அவள் எங்கேன்னு தெரிஞ்சா ஓகே அங்கே போயிட்டுருக்கா. அப்போ நம்ம தைரியமாக போகலாம். ஓகே அவள் அங்கே போயிட்டாலா? நம்ம இதுக்குள்ளே புந்துடும். இதுக்குள்ளே போனால் போட்டு வச்சுப்போம். நம்ம போயிட்டு அதை எடுத்துகிட்டு வருவோம். அதை போயிட்டு எடுத்துகிட்டு வந்தேன். ஓகே அதை எடுத்தாச்சு. இப்போ நம்ம மறுபடியும் அந்த இடத்துக்கு போகணும். எங்கே வேறு எங்கே இருக்கான்னு தெரில. ஓகே அங்கே இருக்கா. அவன் பார்த்துட்டான், நம்மளை பார்த்துட்டா. ஓடுறான். இது இங்கே போட்டுட்டு வேறு அந்த புதுசாக ஓப்பனான இடத்துக்குள்ளே போயிடுவோம். லிஃப்ட்டுக்குள்ளேயும் நம்ம போயிடுவோம். லிஃப்ட்டில் நம்ம எந்த நம்பரை பார்த்தோம்? ஏதோ ஒரு நம்பரை பார்த்தோமே. ஐயோ ஞாபகம் வரலையே. ஏதோ ஒரு நம்பர் பார்த்தோமே. இந்த தப்பான நம்பரை தொட்டால் வெடிச்சிரும். ஓகே 2 தான் பார்த்தேன்னு நினைக்கிறேன். ஆமாம் 2 தான் பார்த்தேன். ஓகே லெமன் இருக்குது. மேலே நான் லெமன் சொல்லிட்டேன். சாரி. ஓகே இந்த லெமனை தர்பூசணியை போயிட்டு அங்கே வெட்டணும். ஆஹா லெமன்னே வருது வாயில். ஓகே நம்ம தர்பூசணியே சொல்லுவோம். அப்போ தான் நமக்கு எந்த விதமான ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கும் வராமல் இருக்கும். சரி ஓகே போய் செயின் கட்டரை வச்சு ஏதோ இந்த இடத்துல தான் நம்ம எஸ்கேப் பண்ண போகிறோம். ஓகே இப்போ ஏன்னா அது ஓகே செயின் கட்டர் வந்துருக்கு கையில். அப்போ அதையே யூஸ் பண்ணுவோம். இதை வெட்டி விட்டணும். அடுத்து வந்து ரஸ்டி பேட்லாக்கி இதை எடுத்தாச்சு. இப்போ இதை வச்சு இந்த பூட்டை ஓப்பன் பண்ணோம். ஓகே இன்னும் ஒன்று தான். இந்த ஸ்டிக்கு மட்டும் இருந்தால் போதும். இந்த புதுசாக ஓப்பன் பண்ண இடத்துக்குள்ளே போயிட்டேன். இதுக்குள்ளே என்ன கீ இருக்குன்னு தெரியலையே. இதுக்குள்ளே ஒன்றும் இல்லை. அப்போ அதுக்குள்ளே தான் ஏதோ ஒன்று இருக்குது. சரி இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்ப்போம். காஜ் வீல் தான் இருக்குது. சரி ஓகே ப்ளே ஹவுஸ்க்குள்ளே அப்போ ஏதோ வச்சுருக்காங்க. ஏதோ ஒரு தந்தானம் வச்சுருக்காங்க. ஒரு வேளை அது சேஃப் கீயாக இருக்கலாம். ஏன்னா சேஃபை ஓப்பன் ஏன்னா ப்ளே ஹவுஸ்க்குள்ளெலாம் உடன் ஸ்டிக் இருக்க வாய்ப்பு இல்லை. ஏதாவது ஒரு சேஃபுக்குள்ளே தான் வச்சுருப்பாங்க. ஒன்று சேஃப்குள்ளே இருக்கும். ஓகே நமக்கு இப்போ சேஃப் கீ கிடச்சா நல்லாயிருக்கும். என்ன இருக்குது? பேட்லாக் கீ. இது தேவையில்லை நமக்கு. மாஸ்டர் கீ கொடுத்தாங்க ப்ளே ஹவுஸ்க்குள்ளே. ப்ளே ஹவுஸ் கீ எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ உள்ளே என்ன இருக்குது? இங்கே போட்டு வச்சுப்போம். இன்னொரு காஜில் எடுத்துகிட்டு வந்துடும். ஓகே இது இங்கே போட்டாச்சு. ப்ளே ஹவுஸ் கீ எடுத்துகிட்டு வந்து இதை ஓப்பன் பண்ணிட்டா போதும். இங்கே தான் நான் போட்டேன். இங்கே இருக்குது. ஓகே ப்ளே ஹவுஸ் எடுத்துக்கோடா. போயிட்டு அதை ஓப்பன் பண்ணி ஒன்றை உள்ளே வச்சுருவோம். இன்னொன்று வந்து எங்கேயோ பார்த்தனே. சரி ஓகே இது ஓப்பன் பண்ணுங்க. நீ ஓப்பன் பண்ணுறா. ஓகே ஓப்பன் ஆகிடுச்சு. காஜியில் கையில் எடுத்துகிட்டு ஓப்பன் பண்ணுவோம் டோரை. ஓகே உள்ளே வச்சுருவோம். இன்னொன்று வந்து எடுத்துகிட்டு வந்துடும். இன்னொன்று வந்து மேலே இருந்துச்சு. ஆமாம் மேலே இருந்தோம். இப்போ கிளையை ஃபஸ்ட்டு கொண்டுறேன். கிளையை வந்துட்டு இருக்கா பாருங்க. சாவடி. ஐயோ இன்னும் சாக மாட்டாங்க. சரி மேலே குண்டு இருக்குது. ஓகே ஐயோ ஒன்று இருக்குது கரெக்டாக. நல்ல வேலை. இப்போ வந்து 8 கால் பூச்சி இல்லைல்ல. நம்ம ஃப்ரீயாகவே அவளை கொள்ளலாம். எங்கே இருக்காவ? இப்போ தான் வந்துட்டுருக்கா. இப்போயா சாவடி. ஓகே செத்துட்டா. என்ன ஆட்டம் காமிக்கிற நீ? சரி ஓகே இப்போ வந்து இன்னொரு காஜ்வீல் தான் நம்ம தேடணும். நம்ம இடத்த ஓப்பன் பண்ணலையே. அந்த கீழே ஒரு பாசி பிடிச்ச மாதிரி ஒரு இடம் இருக்கும். அந்த இடத்த நம்ம ஓப்பனே பண்ணல. சரி ஷார்ட்கன் எடுத்து அதை சுட்டு அது ஏதாவது ஒரு வெப்பன் வச்சு சுட்டால் தான் அதை ஓப்பன் ஆகும். நம்ம வந்து ஷார்ட்கன் எடுத்துகிட்டு போவோம். ஏன்னா புல்லட் வந்து இந்த ரூமில் ஒன்று இருக்கும். ஓகே அதை எடுத்துகிட்டு வந்துட்டேன். புல்லட்டை ரீலோட் பண்ணிட்டேன். அந்த கீழே அந்த பாசி பிடிச்ச மாதிரி இருக்கிற இடத்துக்கு போனால் மட்டும் போதும். ஓகே அந்த இடம் இங்கே தான் இருக்கும். இந்த வழியாகவும் போகலாம் இல்லை ப்ளே ஹவுஸ் வழியாகவும் போகலாம். நான் இந்த இடத்துக்கு பக்கத்தில் இருந்தனால இந்த வழியாக போயிட்டேன். அதுக்குள்ளே காஜ்வீல் இருக்கணும். ஓகே காஜ்வீல் இருக்குது. இருக்குங்க. அதில் சுட்டால் மட்டும் போதும். கரெக்டாக சுட்டோம். ஓகே சுட்டாச்சு. உள்ளே காஜ்வீல் வந்து எடுத்துப்போம். காஜ்வீல் இருக்குது.
இது எடுத்துகிட்டு போய்ட்டு ப்ளே ஹவுஸில் போய் ஃபிட் பண்ணால் போதும். சரி வாங்க ப்ளே ஹவுஸுக்கு போவோம். வெற்றிகரமாக வந்து ப்ளே ஹவுஸ்க்கு வந்துட்டேன். இப்போ இதை போய் ஃபிட் பண்ணால் உள்ளே என்ன இருக்குது, உள்ளே வந்து சேஃப் கீ தான், சேஃப் உள்ளே தான் வந்து இது இருக்கும் அந்த உட்டன் ஸ்டிக்கு. ஓகே சேஃப் கீ தான் இருக்கணும். சேஃப் கீ உள்ளே என்னது, ஐயோ ஸ்பார்க் ப்ளக் இருக்கே. அட பாவிகளா, எங்கே நம்ம ஒரு விஷயத்தையே மறந்துட்டோம். நீ ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு ஓப்பன் பண்ணுற மாதிரி ஒரு இடம் இருந்துச்சு, அதை நம்ம பார்க்கவே இல்லை. அதுக்குள்ளே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்குள்ளே சேஃப் கீ இருந்துச்சுன்னா நல்லது. ஓகே அவள் பாட்டு அங்கே போயிட்டுருக்கா. இங்கே ஒரு தடவை கூட நம்மளை பார்க்கவே இல்லை தானே, இந்த தடவை ஒரு தடவை கூட அவன் நம்மளை பார்க்கவே இல்லை. சரி ஓகே இதுக்குள்ளே சேஃப் கீ இருந்தால் நல்லாயிருக்கும். ஓகே இது செயின் கட்டுறா, அவள் எங்கேயோ இருக்கா. சேஃப் கீ இருந்தால் சேஃபுக்குள்ளே உடன் சிக்கிருக்கும். துற உள்ளே என்ன இருக்குது, இதுக்குள்ளே இது என்ன பொறுமையாக திறக்கிறாங்க. சரி ஓகே உள்ளே இங்கே சூப்பர் சேஃப் கீ இருக்குது. அப்போ சேஃப்குள்ளே தான் வந்து உடன் சிக் இருக்குது. ஓகே சேஃபுக்கு வந்துட்டேன். இதுக்குள்ளே என்ன இருக்குது, உடன் சிக். அவ்வளோதான் எஸ்கேப்பு. இப்போ நம்ம நேராக அந்த ஏஞ்சல் இடத்துக்கு போனால் போதும். ஓகேங்க ஏஞ்சல் இடத்துக்கு வந்துட்டேன் தோ. ஓகே இப்போ உள்ளே போனால் மட்டும் போதும். உள்ளே போய் ஃபிட் பண்ணால் சுவர் எஸ்கேப் கம்ப்ளீட் ஆயிரும். ஓகே வாங்க போனால் இவன் வேறு கை நடிக்கிட்டு இருக்கானே. சரி ஓகே வாங்க போகலாம். இதை போய் ஃபிட் பண்ணும். அதுக்கு என்னோட வந்து அவள் கடிச்சிட்டானா போச்சு. எங்கடா போயிட்டுருக்கானு நானே பேசிட்டே எங்கேயோ போயிட்டேன். சரி இந்த உடன் ஸ்டிக்கை மட்டும் வச்சிட்டோம்னா சூப்பர் எஸ்கேப்பே கம்ப்ளீட் ஆயிரும். ஓகே இந்த ஏஞ்சல் நம்மளை வந்ததுலேருந்து பார்க்கவே இல்லை, அதனால தான் நம்மளை தேடிட்டு இருக்காவ எங்கேயோ. சரி ஓகே இது வழியாகவே போயிடுவோம். எதுக்கு அங்கே போய் டேஞ்சர் ஆகிட்டு, இதுக்குள்ளே போய் வச்சா போதும். ஓகே அவ்வளோதான், இந்த இதை ஃபிட் பண்ணிட்டா அவ்வளோதான் ஓவர் எஸ்கேப் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. தோறடா வந்துட்டான். உள்ளேருந்து பார்த்தா எல்லாம் தெரியுது பாருங்கள், வெளியே கார்டெல்லாம் தெரியுது. இதுதான் ஏன். சரி ஓகே யாரையும் காணும். சரி உள்ளே போவோம். எனக்கு அதுக்கு முன்னாடி இந்த ஸ்கோரை எடுத்துருப்போம், எதுக்காக தேவைப்படணும்னு நமக்கு. சரி ஓகே இப்போ இவ்வளோதான் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கிளவி எட்டி பார்த்துட்ருக்கா. இப்போ வந்து எட்டி பார்த்து என்ன பிரயோஜனம் கிளவி. ஓகே பார்த்துருக்காங்கங்க. யார் அது, ஓ ஏஞ்சலினாவா. ஏஞ்சலினா வழக்கம் போல் வத்தலை பார்க்க பண்ணிட்டுருக்கா. ஓகே அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே கைஸ், பாய் ஃப்ரம் FGT. பாய்.